எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நீங்க பார்க்குறது கேட்குறது மெட்டாஜம். நான் உங்க சீரியல் ராணி பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பெரிய ஒரு கஷ்டமாக பாக்கியலட்சுமி சீரியலுக்கும் அவங்க டீமுக்கும் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் நடந்த ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் விஷால் வந்து அந்த சீரியல்லேருந்து குவைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான். அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க ரீப்ளேஸும் ஆகிட்டாங்க. ஆனாலும் வந்து எழில் கேரக்டரை ரொம்பவே வந்து மக்கள் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக போனீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கான ஒரு பதிலாக தான் வந்து இந்த வீடியோ இருக்கும். இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் மக்களே. அப்படி மாற்றப்பட்டு எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். எதுக்காக சீரியல் குவைட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து எழில் சொல்லியிருந்தாங்க. விஜய் விஷால் சொல்லியிருந்தாங்க. நம்மளாலையும் வந்து எழில் கேரக்டர் வந்து மறக்க முடியல. விஷால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சீரியல் விட்டு விலகினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பட வாய்ப்புகளுக்காகவும் அது மட்டும் இல்லாம மியூசிக் ஆல்பமும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து அவர் மக்கள் கிட்ட சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு. சீரியல் வந்து அம்மா பையனுக்கான ஒரு பாண்டிங்கா மட்டும் இல்லாம அப்பா பையனுக்கான ஒரு பாண்டிங்காகவும் தான் இருந்துச்சு. அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன்ற மாதிரி. ஆன் ஸ்க்ரீன்ல வந்து பாக்கியலட்சுமி எழிலும் பண்ற ஒரு அம்மா பையனுக்கான பாசம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து கோபியும் எழிலும் பண்ணக்கூடிய லவ்மே நமக்கு தெரியும். நீங்க வந்து அந்த பேரை எவ்வளோ மிஸ் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் விஷால் வந்து இன்னும் நிறைய படங்கள்ல நடிச்சு நிறைய பெரிய ஆளா வரணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனல் சார்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.